ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ தெலுங்கு பிக் பாஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு ரிலேட்டடாக தான். ஸோ இதில் வந்து ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை வந்து தள்ளி விடுறாங்க, ஜஸ்ட் புஷ் பண்ணுறாங்க ஒரு 2-3 தடவை. ஸோ அதுக்கே வந்து நாகார்ஜுனா என்ன யார் தள்ளி விட்டாங்களோ அந்த பையனை வந்து நீ இப்போவே வெளியே போன்னு சொல்லிட்டு வெளியே துரத்திருக்காங்க. ஸோ மேன் ஹேண்ட்லிங் வந்து இங்கே வார்ன் பண்ணியிருக்கு. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா லேடிஸ்க்கு எதிராக யார் வயலன்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து வெளியே அனுப்புவோம். இதுதான் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற பாலிசி எக்ஸப்ட் தமிழ் பிக் பாஸ் சீசன் 9. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சபரி தான் வந்து இந்த வயலன்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் பார்வதிக்கு நான் வந்து கண்ணில் அடிப்பட்டது சொல்லவே இல்லைங்க. இந்த திரும்ப அவளை வந்து தள்ளி விட்டுனே இருந்தால அந்த ஒரு இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு வயலன்ஸ் தானே. ஏன் வந்து பிக் பாஸ் ரெட் கார்டு கொடுக்கல? இப்போது பாரோட இந்த நிலைமைக்கு யார் ரீசன் பார்த்தீங்கன்னா 100% விஜய் சேதுபதியும் அதே மாதிரி இந்த பிக் பாஸும் தான் ரீசன். ஏன்னா சபரி அன்னைக்கு வந்து அந்த மாதிரி தள்ளி விட்டுருக்கா அந்த பொண்ணை, ஆல்ரெடி இன்ஜர்டான ஒரு பொண்ணு. அவளை இந்த மாதிரி திருப்பியும் வந்து மனசாட்சியே இல்லாமல் தள்ளி விடும்போது ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும்ல. ரெட் கார்டு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? போட்டோ ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கணும்ல. அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? அப்போவே அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஆமால இந்த மாதிரி புஷ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேமில் வந்து தள்ளி விடுறது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கார் டாஸ்கில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பிக் பாஸ் வார்ன் பண்ணுவார், வெளியே அனுப்புவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போ பிக் பாஸ் தானே வந்து இதுக்கெல்லாம் ரீசன். விஜய் சேதுபதி பிக் பாஸ் சேர்ந்து ஆடின ஒரு கேம் தானே. இதே மாதிரி தான் விக்ரம் ஆதிரையை வந்து கீழே தள்ளி விட்ட போது, அதாவது காலை பிடிச்சி வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்போவும் வந்து விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. அப்போ கண்டஸ்டன்ட் என்ன நினச்சிட்டாங்க, இந்த டாஸ்கில் இதெல்லாம் வந்து சகஜம், அதாவது நம்ம தமிழ் பிக் பாஸில் இதெல்லாம் வந்து சகஜம்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அவங்க நினச்சதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா கேமில் வந்து ஒரு புஷ்ஷிங்கோ இல்லைன்னா கீழே தள்ளி போடுறதோ வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்கல. அந்த ஒரு பட்சத்தில் பார்வதி பண்ணதில் என்ன தப்பு இருக்குதான் நான் கேட்குறேன். ஆல்ரெடி நிறைய இன்சிடென்ட் இதே மாதிரி நடந்திருக்கு, அதில் ஒன்றும் பிக் பாஸ் எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து இந்த கேமில் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாமே அந்த மாதிரி தானே அவங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நினச்சிருந்தா பிக் பாஸ் அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். காரில் அர்த்தமீறி கெட்ட வார்த்தைகள் வந்து 2 பேரும் பேசினாங்க, கமருதீனும் பேசினாங்க, சாந்திராவும் பேசினாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து மக்கள் பார்க்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இந்த மாதிரி வயலன்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாமே. இவனுங்க அதெல்லாம் சொல்லாமல் நீ பண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு வந்து பெருசாக ஆப்பு வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இவங்கள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ரெட் கார்டு கொடுத்தா இது என்ன நியாயம்? ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் தானே கொடுக்கணும். எப்படி பண்ணீங்க? ஏன்னா சபரிக்கு வார்னிங் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு திடீர்னு வந்து நல்லவங்களா மாறினா எப்படி பிக் பாஸ் இது எப்படி நம்புறது? ஏன்னா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து ஐயோ அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதா, நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் கொடுத்த இந்த ரெட் கார்டால் 2 பேரோட லைஃப் வந்து அங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதியை போய்ட்டு ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணுறாங்க, யாராவது ஒத்துப்பாங்களா? நீ வந்து அந்த ஷோக்கு போய்ட்டு இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பொண்ணு தானே, உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணால் எங்களோட நேம் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்களா? அப்போ அவங்களோட கரியர் எஃபெக்ட் ஆகிடுச்சா? கமருதீனும் அதே மாதிரி தான். எந்த சீரியல் எடுப்பாங்க? உங்களுடைய விஜய் தொலைக்காட்சியில் எடுக்கலைன்னா மீதி சேனலில் சுத்தமாக கூப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேனல் சைட்லேருந்து தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க பண்ண வேலை வந்து எச்ச வேலை தானே. இப்போ நான் ஏன் வந்து இந்த டாபிக் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு வந்து அந்த கிளிப்ஸ் வந்துட்டே இருக்குது. தெலுங்குல இப்படி ஆயிடுச்சு, வார்னிங் கொடுத்துருக்காங்க, வெளியே போக சொல்லிட்டாங்க, ஏன் வந்து தமிழில் பண்ணல?